பெருந்தமிழே முன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என என் தமிழ் தாயை வாழ்த்தி வணங்குகின்றேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைய தினம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கம்பன் காக்கும் சகோதரத்துவம் என்பதா. காலமெனும் மாணிகளும் காற்று மழை ஊழிகளும் சாகாது கம்பன் அவன் பார்த்து அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று செட்டி நாட்டு கவியரசன் கண்ணதாசனால் புகழ்பெற்ற ஒப்பற்ற நூல் கம்பராமாயணம். தமிழுக்கு கதை என்று கம்பராமாயணமும் திருக்குறளும் தான் போற்றப்படுகிறது. எட்டயபுரத்து எழுச்சிக்கவி உலக மகாகவி பாரதியும் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றே பாடி மகிழ்கிறார். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த தத்துவத்தை பாதிகமாக கொண்ட ஒப்பற்ற நூல் கம்பராமாயணம். கவிஞர் வாழியும் ராம அவதாரம் என்னும் நூலின் தொடக்கத்தில் அரிதாரம் பூசி பூசி அழுத்து பாசி படிந்தவர் பாடி பாடி அழுத்து ஒரு அவதார புருஷனை பாட வந்துள்ளே புக்கும் ஒப்புக்கும் பாடியவன் ஒரு பிள்ளா நாயகனை தப்பில்லா நீர்தமிழில் பாடுகிறேன் என்றார். கம்பர் காட்டும் ராம அவதாரத்தில் சகோதரத்துவம் மிகவும் போற்றப்படுகிறது. வாய் வாங்கினார் கிறிஸ்துமஸ் கேக் ஐயங்கார் பாக்டர்கள். இது இன்றைக்கு எழுதப்பட்ட புது கவிதை. ஆனால் இதிகாச காலத்திலேயே ராமபிரான் பிற உயிர்களை தம் உயிர் போல் கருதி ஆண்மநேய பண்பாளராக திகழ்ந்திருக்கிறார். சாதி மத இன்னல்களை கடந்து சகோதரத்துவம் பேணி இருக்கிறார். அன்பு ஒன்று அங்கு நிலைத்த அடையாளமாக இருந்திருக்கிறது. கங்கை வேடன் குகனையும் வாழியின் தம்பி குரங்கின தலைவன் சுக்ரீவனையும் அரக்கர் குலத்தை சார்ந்த விபிடனையும் தன் தம்பியர்களாக ஏற்று புரட்சி நாயகனாக நடையில் நின்றுயர் நாயகனாக ராமர் திகழ்ந்திருக்கிறார். அன்னவன் உரை ஏழா அமலனும் உரை நேர்வான் இன்னுயிர் அலையாயி இளவல் இளையார் நன்முதலவர் நின்கேர் நலன்கடல் நிலமெல்லாம் உன்னுடையது நான் தொழில் உரிமையின் பிள்ளை உலகின நன்றோ சுகமுழகாது அன்றி பின்முழதினை மண்ணும் விரிவுளதேனம் முன்னே முன்புலம் ஒரு நாள்வே முடிவுளதேனம் முன்னா முன்னுள இனினா ஓர் ஐவர்கள் உளரான ராமன் விளக்குவர் நட்பு ஈராத நட்பு. அண்ணன் இருக்கிற இடத்தை நோக்கியே தன் கால்களும் மனங்களும் செல்லும் என்ற உயரிய நோக்கில் காட்டிற்கு சென்றவன் இலக்குமணன். 7 ஆண்டுகள் தன் மனைவி புரிந்தவர் கண் நினைக்காமல் அண்ணன் ராமனை காவல் காத்தவர். வரதனோ 1000 ராமர் உனக்கு நிகராவானோ என்று கம்பரால் புகழ் பெற்றவர். கிடைத்த நாட்டை விடுத்து தாய் கைகேயை பழித்து அண்ணன் ராமனை நாடி சென்று அவன் பாதுகை பெற்று நந்தி கிராமத்தில் அதன் கீழ் ஆட்சி செய்தவர். கங்கை வேடன் ராமன் மீது கொண்ட பேரன்பை வெளிப்படுத்த நாடு கொடுத்த அண்ணனுக்கு காலம் கொடுக்க மரமில்லையோ என்று பரதனை வெகுண்டவர். பின் தன் தவறை உணர்ந்தவர். ஆழ நெடுங்கரை ஆள் கடந்தவர் போவாரோ வேல நெடுங்கரை கண்டு விளங்கிடும் வில்லாரோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லர் சொல்லோ ஏழமை வேடன் என்று இளந்திரன் என்னை ஏசாரோ. ஒருவனுக்கு ஒருத்தி அதாவது இந்த இப்பிறவிதனில் இரு மாதர் தம்மை என் சிந்தையிலும் தொடர் என்று வாழ்ந்தவன் ராமன். காட்டிற்கு போ என்ற போதும் நாட்டை யார் என்று சொன்ன போது இருந்த மனநிலைமை தான் ராமன் இருந்தது. அதனால் தான் அவன் அனைவருக்கும் வாழ்வியல் உதாரணமாகிறான். நடையில் நின்றுயர் நாயகனாக காட்சி தருகிறான். அன்பு முகம் பூத்தவனாய் சித்திரத்தில் வரைந்த செந்தாமரையை ஒத்தவனாய் சகோதரத்துவ மாண்பின் பண்பின் வடிவனாக ராமன் காட்சி தருகிறான். ஆலிசு உலகம் எல்லாம் வரதனால நீ போய் தாழும் ஜனைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூணிவெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று அரசன் என்றான். சகோதரத்துவம் பேணி அதில் சமத்துவம் கண்டு வாழ்வில் நின்றுயர் நாயகனாக ராமர் காட்சி தருகிறார். காட்டு தம் 5வது தம்பியாக குகன், 6வது தம்பியாக சுக்ரீவனன், 7வது தம்பியாக விபிடனை ஏற்றுக்கொள்கிறான். குகனோடும் 5 ஆனே முன்பு பின் முன்ற சொல்வான் மகனோடும் 6 ஆனே என்று முன்பின் வந்த அகனவர் காதல் ஐய இன்னொடும் 7 ஆனே புகழரின் கானம் தந்து முதல்வரால் பொழிந்தான். ராமன் தம்பி பரதனை புரிந்து கொண்ட பிறகு காட்டில் ராமனுக்கு தம்பியாகிய குகன் சொல்லும் வார்த்தைகளை கம்பன் தமிழில் கேட்டால் காதுகள் மட்டுமல்ல மனங்களும் மகிழும். தாயை கொன்று தாரை உதவிய தரமிதனை தீவினை என்ன நீத்த சிந்தனை என்பது தேக்கி போயினை என்ற போதும் புகழினோ தம்மை கண்டால் 1000 ராமன் மின்கேள் ஆவாரோ தெரியும் அம்மா என்றான். ராமன் அழகு அழகுடையான். காரணம் உடலால் மட்டுமின்றி உள்ளத்தாலும் ராமன் மிகுந்த அன்பு உடையவன், அழகுடையவன், அன்பின் வயப்பட்டவன், சகோதரத்துவம் பேணியவன், மனிதநேய மாண்பையும் கடந்து ஆண்மநேய பண்பாட்டின் அடையாளம் அவன். கம்பன் தமிழில் இன்றும் வாழ்கின்றவன். நடையில் நின்றுயர் நாயகன்.
வெய்யோம் பொழி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என் இளையாளரும் போனார் மையோ மர கதமோ மணி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியா கடகுடையார். இத்தகைய சிறப்பு மிக்க ராமனை கம்பன் தமிழை நாளெல்லாம் கொண்டாடுவது நம் தமிழர்களின் தலையாய பொறுப்பு என்பதை கூறி கம்பன் காட்டும் சகோதரத்துவம் பேணி கம்பன் தமிழை நாளெல்லாம் கற்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.